குட் மார்னிங். வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இப்படி அடிக்கடி ஊர் சுற்றணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து கண்டிப்பாக டேன் ஆகும். அது குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே ஸ்கின் வந்து டேன் ஆகிடும். அதனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட்டு அதுக்கப்புறமா வெளியே கூட்டிகிட்டு போங்க. ட்ராவல் பண்ணும்போது வாமிட் எடுக்கிற குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக கையில் ஒரு கவர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கும் அன்ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் அன்ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தெரியாது ரெஸ்ட் ரூம் வருது, அதனால ரெஸ்ட் ரூம் எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ அங்கே நம்ம பெரியவங்களா பார்த்து ரெஸ்ட் ரூம் வருதுன்னா போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க போவாங்க. அப்படி இல்லைனா எந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இல்லையோ அங்கே எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. அதே மாதிரி எப்பயுமே ஹேண்ட்பேக்ல ஒரு சானிடைசர் கையில வச்சுக்கோங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த சானிடைசரை கையில அப்ளை பண்ண கத்து கொடுங்க. அது அவங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு லைட்டான கிளாத்தா போட்டு விடுங்க. ரொம்ப ஹெவியான கிளாத்தா போட்டீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப அன்ஈஸியா இருக்கும். அதனால ஃப்ராக் டைப்ல ஸ்கர்ட் டைப்ல போட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. வெயிட்லெஸ்ஸா அவங்களுக்கு கசகசன்னு இல்லாம நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து டென்ஷன் பண்ணி அவங்களுக்கு கச்சகச்சன்னு ஆயிடுவாங்க. சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வெக்கேஷன் நம்ம பிளான் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள எப்படி செக்யூரா வச்சுக்கிறதுங்கிறத பிளான் பண்ணிட்டு அப்புறமா வெக்கேஷன் போங்க. என்ஜாய் பண்ணுங்க. பை.